ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டெட் ரயில்ஸ் பார்ட் 3 விளையாட போகிறோம். பார்ட் 3ல நம்ம இப்போ கோல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம். நம்ம இப்போ வந்து அந்த ஜாம்பிஸ் இந்த இடத்துக்கு போகலாம். இந்த வாட்டி நம்ம யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போனால் அந்த ஐலாண்டுக்கு போனால் அந்த இடத்துக்கு போனால் போதும். ஸ்டோரி எரிச்சு போல ரைட் சைடில் என்ன வரல, ரைட் சைடா லெஃப்டா? ஐயோ குறுக்கள் வந்துருச்சு. ஆமாம் குதிரை அது எங்கேயோ ஏற்றிட்டோம், அங்கே விழுந்துருச்சு. அது செத்துருச்சு. ஏய் வீடு பார்த்துருக்கேன், ஆனால் தூரத்தில் இருக்குது. நான் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், இப்போ ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப்டா. ஏய் ஜாம்பிடா. ஒரு ஷாட் கன்னால அதை தலையில் அடிச்சது. பின்னாடியே தான் இருக்கேன். இவனை ஃபஸ்ட்டு அடித்து கொண்டுடலாம். கொண்டுட்டேன்டா. இவனுங்கெல்லாம் அடிச்சு கொள்ளலாம் guys. இவங்கெல்லாம் கொண்டு உள்ளார பார்க்கணும். அவனுங்க 3 பேருமே அடிச்சிட்டான். உனக்கு ஹெல்த்து குறையில. நீ கோலை நீ எடுத்துட்டு வா. அதை எடுத்துட்டேன் கோலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அங்கே பாருங்கள், அவனுங்க ஷெரீஃப்னு நினைக்கிறேன். இது ஷெரீஃபா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஷெரீஃபு. அவனுங்கெல்லாம் நம்மளால் அடிக்க முடியாது, ஏன்னா 4 பேரா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒருத்தனாக இருந்தால் நம்ம அவனை போய்ட்டு அடிச்சிடலாம், ஆனால் அங்கே 4 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போனோன்னா 4 பேரும் குதிரையில் வந்து நம்மளை விரட்டி அடிப்பானோ. ஸோ நம்மளுக்கு ஏன் இந்த விரட்ட வம்பலாம்? வந்துட்டு ஒரு கன்று இருந்தால் எப்படி இருக்கும்? எத்தனையோ எடுத்துகிட்டு போய்ட்டு எரிச்சிடலாம். கோலை நான் தூக்கிட்டேன். ஜாம்பி நான் ஒருத்தனை பிடிச்சிட்டேன். ஏய் விஷயம் எடுக்காது. ஒரு நிமிஷம் இரா. இந்த சேரை போட்டு ஐயோ சேரை தூக்கிட்டு மேலே வந்து அங்கே வெள்ள அடிச்சிடுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட் வேறு ஆகிடுச்சு. இப்போ விஷ்ணு இவன் தலையில் ஏறினா 4 ஏறிட்டேன். 4 எடுத்துடுறா, போட்டு எடுறா. ஏதாவது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இப்போ பண்ண போகிறது தான், அங்கே பேங்க் ஒன்று இருக்கும். அந்த பேங்க்குக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ விஷ்ணு அங்கே ஒரு வீடு இருக்குடா. நிறுத்துறான். வீடுடா நிறுத்து. அங்கே போடுறோம்.
ஜாம்பி வந்தானுங்கன்னா அவங்களையும் மண்டமே அடிச்சு இப்போதைக்கு அங்கே இருக்கு கேஸ் அங்கே குதிரை கேஸ் இல்லைன்ட்டா போய் பிடிச்சி பாட்டில் போடலாம். வீட்டுக்குள்ளே ஏதோ குதிரை இருக்குன்னு சொல்கிறாங்க கேஸ். போயிட்டு அந்த குதிரையை நம்ம தூக்கிடலாம். ஜாம்பி பாக்கில போடுறான் மொட்டா பாய. இங்கே 2 குதிரை இருந்தால் நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒன்று தூக்கி எங்கடா கொண்டுட்டோம் காய்ஸ். ஓகே போட்டோம் எடுத்துக்கோ குதிரை. சரி எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் குதிரையை கீழே போடுறோம். ஒரு வாட்டி கேஸுக்கு ஓட்டி காமிக்கிறேன். கேஸ் இப்போ பாருங்கள் நம்ம குதிரையை ஓட்டி காமிக்கலாம். கேஸ் வரணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா இப்படி பார்த்தீங்களா கேஸ் ஷெரீஃப் மாதிரியே இருக்குமா? இப்போ வேற அங்கே போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஷெரீஃப்லாம் எதுவும் வந்துடக்கூடாது. வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான். ஸ்கிப் மட்டும் பண்ணுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் ஷேர் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண வேணால் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக எவ்வளோ வீடியோஸ் வேணால் போடுறேன். நிறைய வீடியோஸ் போடுவோம் கைஸ். நம்ம மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. இங்கே குதிரையை நான் இங்கே வச்சுட்டு நாங்கள் அங்கே இடத்துக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் எங்கே இருக்குது கைஸ்? இப்போ ட்ரெயின் எங்கே இருக்குன்னு தெரில. ஷெரீஃப் அடிக்க ட்ரை பண்ண தேவையில்ல. கொண்டுட்டானுங்கன்னா அவ்வளோதான் கைஸ். அப்புறம் கேம் பிளே மறுபடியும் என்டர் ஆகணும். இப்போ ட்ரெயின் எங்கன்னு தெரில கைஸ். ஐயோ இருங்க காஷ் ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்துட்டு வரேன். பஸ் எங்கே ட்ரெயின்னு நான் இப்போ குதிரை எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். அங்கே இருக்கிற ட்ரெயினா ரயில்வே ட்ராக் அது கைஸ். நம்ம வந்து இப்போ போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அது வந்து நம்ம ட்ரெயினான இப்போ என்ன வேற கேட்டிருக்காங்க குதிரையை. நம்ம ட்ரெயின் ட்ராக்கான்னு பார்த்துட்டு வரலாம். அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினை ரொம்ப தூரத்தில் இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் கைஸ். விஷ்ணு நான் ட்ரெயின் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா வீடியோ நான் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மட்டும் கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒரு குதிரை எடுத்தது ஃபென்ஸில் விட்டுட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தூக்கிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு குதிரையை பிடிச்சிட்டானா கண்ணு தெரியலடா. வடிகட்டி மேப் இதே நான் தூக்கிட்டு வரேன். இதே இங்கே நேரம் ஏறி என்னை பார்த்துட்டியா? அப்போட நான் ட்ராக்கை பார்த்துட்டு இருந்தோம். இங்கே எங்கடா போகிற டேய்? இதே இங்கே பாடுறா. இதே இங்கே இருக்கான். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா. ட்ரெயின் தான் ட்ராக் இருக்குல்ல. நீ நேராக வந்துட்டாரு. எனக்கு நேராக வந்தால் அங்கே ட்ரெயின் இருக்குது. பார்த்துட்டேன் ட்ரெயினை. இப்போ இதுக்கு மேலே நீ ஓட்டிட்டு வா. இப்போ நான் நடந்து போகிறேன். சேரை தூக்கிட்டு போயிட்டு அங்கே சொருவி மேலே நின்றுக்கிறேண்ணா. ஏதோ உழுது கிடக்கு பாரு. சேர்டா
இல்லை என்னடா இது, சேரை தூக்கிட்டு போய் நம்ம மேலே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேரை மேலே போட்டு நம்ம போன வீடியோவில் உட்காந்த மாதிரியே தான் இப்போ சேரை மேலே தூக்கிட்டு போகணும். இங்கே வரணும், ஏறணும், உட்காரணும் மேலே. இப்போ வேறு ஏறணுமே, ஏறணும்ல. இங்கே பாரு ரஷா, இந்த குதிரை டக்குன்னு கூடவே வெள்ளை குதிரை வந்து டக்குன்னு ஸ்டோர் பண்ணுறோம். குடிச்சிட்டேன். இந்தா கருப்பு குதிரை எடுத்துக்கோ. ஆமாம் இதுக்கு அடுத்து வர குதிரைடா. நான் நிறைய ஜாம்பிஸ் வச்சுருக்கேன். குதிரையை போட்டு தாக்கிடலாமா? இல்லை வேணாம். குதிரையை நான் போடுவேன், நீ டக்குன்னு எடுத்துக்கோ. வெயிட் பண்ணிட்டு குதிரை நான் போடவா? ஐயோ இரு. ஜாம்பி ஒன்று, ஒரு ஜாம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட இருந்திருக்கு. அது தெரியாம வெல்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதோ நிறைய ஜாம்பிஸ் எடுத்து வச்சுருக்கோன்னு நினச்சா ஒரே அசிங்கமாக போச்சு. ஏன் வெள்ள அடிச்சிருக்கியா? போலாம். வீடு பார்த்தா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூவல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு எப்படி பார்க்குறது? ஃப்ரெண்ட்ஸ் ரெட்மன் தோச்சு வந்தானாலே அடித்து பாக்கெட்டில் போட்டுருந்தேன். மண்டையனுங்க வந்தானுங்கனாலே ஃப்ரெண்ட்ஸ் இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேம்பயர் இருக்கானுங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அவனுங்க மட்டும் வந்தானுங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் கேட்டாலே பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி போதே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூவல் எம்டி நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூவல் ஃப்ரெண்ட்ஸ் வீடு முடிச்சுட்டு ஏன்டா வேறு பண்ணிட்டானே என்ன பண்ணுவேன்? பக்கத்தில் வில்லேஜ். ஐயோ கண்ணு வேற ட்ராப் பண்ணிட்டேன்டா கீழே. இவனுங்களை தூக்கிட்டு தூக்கடா ஓடுறோம். பின்னாடி வரோம். நீ நவுற உண்டா ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் டக்குனு ஏற ட்ரெயினில் 1 மினிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சேவ் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு ஏன் வண்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இது இதுக்கு அடுத்து ட்ராவல் 10 கிலோமீட்டர் டைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் 10 கிலோமீட்டர் எப்படியோ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பிளட் மூன் போயிடுச்சு. இப்போ நம்ம தாராளமாக வெளில வந்து வெயிட் பண்ணி எல்லாத்தையும் விற்றுட்டு நான் கன்று வாங்கிட்டா. சார் நீனும் வேம்பேரை விற்று எனக்கு ஒரு ஷார்ட் கன் வாங்க தெரியும். என்கிட்ட 5 பைசா இருக்கே. நீ எதுவுமே எடுக்காதா? காசு எடுக்காத நீ. நான் காசு எடுக்கிறேன், ஏன்னா என்கிட்ட 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. இது அர்ஷா இங்கே 1 மினிட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அவனுக்கு போயிட்டு வாங்கி கொடுக்க போகிறோம். அர்ஷா இங்கே ஒரு வெள்ளை குதிரை நான் போடுவேன், டக்குனு எடுத்துக்கலாம். நான் எங்கே இருக்கேன்டா? அதெல்லாம் வெளியே போகுது. அதெல்லாம் அதை எடுத்துட்டேன். இந்த இடத்த நான் வச்சுருக்கேன்டா. ஜங்கு 2, ஜங்கு 3.
ஜங்கு 3 வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தூக்கி விற்கலாம். எல்லா காசும் நான் இப்போ வந்து எனக்கு காசு வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன். இருக்கு 5 ரூபாய் ஃபுல்லாக எடுத்துடுறா சார். என்கிட்ட 30 ரூபாய் இருக்குடா. 25 30 35 40 55 70 85 100 105 ரூபா. எனக்கு ரைஃபிள் நீ வாங்கி தந்துடலாமே. 2 ரைஃபிளா? ஒரு ரைஃபிள் எனக்கு வாங்கி தரியா? நீ ஷாட்கன் வச்சுக்கிறியா? சரி ஓகேவா, ஒரு ரைஃபிள் வாங்கி தரேன். சரி வாங்கி தரேன். இங்கே பாரு, இதோ உனக்கு இது ட்ராப் பண்ணிட்டு நான் ரைஃபிள் எடுத்துக்கோ. புல்லட்டில் ஒன்ட்டு தான் இருக்குது. அதான் புல்லட்டு 11 தாண்டா வந்துட்டு இருக்கு. நான் ஒரு ரைஃபிள் இங்கே வாங்கி போடுறேன். ரைஃபிளுக்கு நீ புல்லட்டு நீ தானே வாங்கணும். எனக்கு ஒரு எத்தனை ரூபா? எனக்கு 15. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம்? என்கிட்ட காசு இல்லைன்னா பரவாயில்ல, எடுத்து வச்சிரு. நான் எனக்கு எங்க வாயில் உனக்கு வாங்கி தரவா? உனக்கு வாங்கி போடுறேன்டா. ஆமோ எனக்கு இப்போ 5 ரூபா தான் எனக்கு இப்போ தேவையே. எனக்கு அப்படின்னா இங்கே வா. என்ன ஏதாச்சும் வச்சிருக்கியா? வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஐய், உனக்கு மட்டும் இந்த வீட்டில் மட்டும் நிறைய ஏதாவது காசு வச்சுன்னா எனக்கு இன்னொரு புல்லட் வாங்கி தந்துடு. டவுனை போய்ட்டு சதிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டவுனில் போகிறோம், அடிக்கிறோம், முடிக்கிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஷாட் கன் இருக்குது. 1 ஷாட்லேயே அடிக்கலாம் நம்ம. நானும் என்ன ஹெட்ஷாட்டில் மட்டும்தான் 1 ஷாட்டு. நான் ஹெட்ஷாட்டில் 1 ஷாட் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் நீ நார்மலாகவே அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் 1 ஷாட்னா நான் ஹெட்டில் தான் நானும் அடிக்கணும். நான் அடிக்க வரேன். போடு போடு சாவடா. 5 ரூபாய்க்கு ஒரு வேக்ஸ். வாவ், கோயில் கோல். அப்படியே டவுனுக்கு போகலாமா? எந்த டவுன்? வேணாம். இதை வச்சு வெள்ளடிச்சு வச்சுருக்காங்களா? இதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிடலாம். இப்போ நம்ம போயிட்டு அந்த 5 ரூபாய் விற்று நம்மளுக்கு ஒரு ஆமோ வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு ஆமோ என்கிட்ட 2 வேல்யூபிள் இருக்குது. 34 ஜங்க்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐலாண்டே நம்ம முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நிறையவே இந்த ரைஃபிளே இந்த ஷாட் கன் ஓகேடா. டப்புன்னு அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவனுங்க மண்டை தெரிக்கணும். இப்போ ட்ரேடிங் பிளேஸ்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சிருக்கிற விற்றோன்னா நம்மளுக்கு ஒரு ஆமோ வாங்கிக்கலாம். விஷ்ணு அங்கே ஜங்க்லாம் எடு. சரி நீ அங்கே என்னென்னலாம் எடுத்து எடுறா பார்ப்போம். அடுத்ததும் நீ ஒரு 5 ரூபாய் எடுத்துக்கோ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே எடுத்துக்க சொல்லிட்டோம். நம்ம இப்போ போயிட்டு நம்மளுக்கு ஒரு புல்லட் கொஞ்சோன்னு வாங்கிக்கலாம். இது தப்பான இடம். கன்ஸ்மித் ஜெனரல் ஷாப்பு. கன்ஸ்மித் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் போயிருக்கோம். இதே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேராக போகிறோம், புல்லட்டை வாங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னும் ஒன்றும் பண்ணலையா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐலாண்டே அடித்து முடிச்சு விட்டுட்டு வரலாம். விஷ்ணு வாடா போகலாம். வா 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 ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாராளமாக இப்போ விளாட்லாம். நம்ம இப்போ டக்குன்னு போகிறோம். வேட்டை ஏறுறோம். ப்ளட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கலாம். இந்த சிட்டியில் நிறைய இடத்துல நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நம்ம இந்த சிட்டியில் இப்போ நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். ஏன்னா எவன் எங்கே வந்தாலுமே அடிச்சிடும். இது இப்போ இது மட்டும் பிளட்டு மூணாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காசு அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லவா வேணும். அது லூட் அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. பார்க்கு ஏய் அங்கே திறந்த 3 வீடு இருக்குடா. அங்கே இப்போ போக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்ம திறந்து 3 வீடு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம போகிறோம் சூறாயிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்களை போன வாட்டியே நம்மளை அடிச்சிட்டானுங்க. போன வாட்டியே நம்ம கழுத்தில் தான் இருந்தீங்க. என்னடா இது கொடுத்துருக்கானுட்டு நம்மளை 2 வாட்டி அந்த ஐலாண்டில் கொண்டுட்டானுங்க. அதனால் ஒரு ரொம்பவும் ஒரு இரிட்டேட் ஆயிடுச்சு. இன்னும் இவனுங்க இன்னும் 5 ரூபா தான் இருக்கு. மறுபடியும் நம்மளை அடிச்சிட்டாங்க. நான் வந்து போன வாட்டியே அவனுங்களை கொண்டு வந்து பார்த்தோம். ஆனால் நிறைய பேர் சுற்றி வந்துட்டாங்க. ஜென்ரல் ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேமரா போய் 35 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட ஃபியூல் இவ்வளோ இருக்கா? ஃபியூல் ரொம்ப அதிகமாக இருக்குடா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு போகலாம். பட் அடியும் அவனுங்களே. நம்ம இதில் என்ன நாங்கள் பண்ணுறது அப்படியே பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களை வந்து இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை எவன் பார்க்குறானோ அவனுங்களை மட்டும் கொண்டுட்டு அங்கே ஒருத்தன் கோட்டு சுட்லாம் போட்டுட்டு குள்ளாலாம் போட்டுட்டு வருவான். அவன் ஒரு ஹேட்டு போட்டிருப்பான். ஹேட் அவனை கொன்னீங்கன்னா நோட்டு கிடைக்கும். அந்த நோட்டை அப்படியே ட்ராக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சிடணும். அந்த இடத்துல வச்சு அந்த பாஸ்வேர்டை பார்த்து நீங்கள் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாக்கர் முன்னாடி வச்சு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இந்த லாக்கரில் போட்டு முடிச்சிடலாம். அந்த இடத்துல நம்மளுக்கு காசு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ மட்டும் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அண்ணன் இருக்காங்க. அவன் மட்டுமே போனோன்னா அவன் மறதியாக தான். இப்போ நாங்கள் 2 பேரும் அதனால தான் ஒரே இடத்துலையே போயிட்டு அடிச்சிடலான்னு பிளான் போட்டிருக்கோம். வெயிட் பண்ண நானும் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போகிறோம், அடிக்கிறோம், லூட்டை பொறுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கேமில் தோற்றுட்டோன்னா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போடுவோம். நம்ம தோற்றுட்டோன்னா வீடியோ எண்டட். நம்ம அப்படி லூட் எடுத்துட்டோன்னா நம்ம தான் அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவன் அங்கே போயிட்டு ஒருத்தனை கொன்னுட்டான். இப்போ நம்ம தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் அவனை துரத்துறான். அவனை இன்னைக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருங்க. அவங்க 2 பேர் துரத்துறானுங்க ஒருத்தனை. என்னது இது பாட்டு பையங்களா? என்ன துரத்துங்களா? வாயிலே வைப்போம். அவங்க டேய் அவனை பின்னாடி வரானுங்கடா 2 பேர். அவனை கொண்டுட்டானுங்க. வெயிட் பண்ணிங்க வா. இப்போ நம்ம இது என் லூட்டு பாரு. என்ற லூட்டு சாலை மட்டும் கையில் எடுத்துக்கோ. கையில் எடுத்துக்கோ. இங்கே இருக்குண்டா ட்ராப் பண்ணுல. என்ன அப்படியே ட்ராக் பண்ணி எங்கே போய் புல்லட் இருந்து லைஃப்பில் ட்ராக் பண்ணி என்ன தூக்கிட்டு போயிடு. உன்னை தூக்கிட்டு போயிட்டு எங்கே வைக்கலாம்? இரு இது எடு. ஆமாவா? ஏன் எடு எடுத்துக்கோ. ஒன்று காட்டுறியா? போயிட்டு ரைஃபிளால் எடு. 1 ஷாட் ஹெட் ஷாட் மட்டும் அடி. அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ரைஃபிளும் இருக்குது. பேங்க் எங்கே நம்ம போய் தேட ஆரம்பிக்கலாம். இங்கே இருக்கிற 2 பேரும் நைஸாக போகணும்.
யாராச்சும் பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் யார் பார்க்குறாங்க இல்லைன்னா சடனாக பின்னாடி வந்து அடிக்குவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னல. இவனுங்களை நீ கொண்டுட்ட பின்னாடி வா நான் அவனை பார்த்துட்டேன். கோட் ஷூட் போட்டேன் மண்டையில. எங்கே இருக்கான்? வருஷம் வெயிட் பண்ணியோ டாக்டர் இங்கே பாரு உள்ள ஒரு புல்லட்டு போய் எடுத்துடலாம். கலெக்ட் ரைஃபிள். இங்கே ஒரு பாண்டு. அவனும் இல்லை யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ குதிரையை மட்டும் அந்த தூக்கிடு. இன்னும் நீ எதையுமே எடுக்கல. என்ன நீ எடுத்தது பாண்டு. ஆமால அங்கே ஒரு ரைஃபிள் ஆமாம் இருந்துடுறா. நீ அதை எடுக்காத இருந்திருக்கலாம்ல. சரி அர்ஷா என்னோட இது மட்டும் என்கிட்ட தாடா. எது? ஷவல். ஏன் தெரியுமா? இப்போ நீ வெயிட் பண்ணுற அர்ஷா. சரி நான் கோட் ஷூட் போட்டவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு. இங்கே வாயேன். இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஷார்ட் கன் இருக்கிறாங்க. எடுத்துக்கோ. நீ போடா நான் கூட ஏன்டா வந்துருக்கேன். எவனுமே வர முடியாது, வர விட மாட்டேன். அப்படி அதை மீறி உள்ளார வந்துட்டானா அவன் செத்துட்டான். ஷார்ட் கன்னு ரைஃபிள் சாங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சாடா நம்ம உள்ளார நுழைஞ்சது. நான் எடுத்துக்கலாமா இல்லை நீ எடுத்துக்கிறியா? ஏதோ ஒன்று சொல்லு. ஏண்டா ரைஃபிள் அம்மா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தரேன். ரைஃபிளை கொடு. ரைஃபிள் அம்மா என்கிட்ட 48 இருக்குடா. நான் ஒத்துக்கோ. அந்த ஆமை மட்டும் எடுத்துல வெயிட் பண்ணுறா. நீ ரைஃபிள் வச்சுக்கூடா. உனோட சேஃப்டிக்குடா. இங்கே பாரு உன் சேஃப்டி. ஷார்ட் கன் இருக்கா? இந்த நாம வச்சுக்கியா? எங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? அந்த கோச் சில்வர் பெயிண்டிங்ஸ். நெக்ஸ்ட் டர்ரெட் எங்க? ஓகே டர்ரெட்ல நோட்டுது. ஜங்க் எதுவுமே எடுக்காதே. டார்ச் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டோம் நாங்கள் சாப்டர் 4 வரும். சாப்டர் 4 நாங்கள் போடுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்டர் இதோட பார்ட் 4ம் நம்மள்ட்டேருந்து வரும். நம்ம ஃப்ரெண்டு வராங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கூட வரலாம். நம்மள்ட்டேருந்து சாப்டர் 4 கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய்.